இப்போ சமுதாயத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் நான் துணிச்சலாக சொல்ல வந்திருக்கேன். தைரியமாக பேசுது. ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற அரசியல்வாதியையும் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற காவல்துறை அதிகாரியும் எதிர்த்து கேள்வி கேட்குது. ஒரு ஆளுமையாக இருக்கிற ஒரு இடத்துல இன்னொரு ஆளுமை வரும்பொழுது அந்த ஆளுமையை காலி பண்ணுறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை கரூர் மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தலைவர் என்ன இறங்கி செயல்படுவார். இப்போ சொல் அல்ல செயல். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராம், அப்துல்லா, ஆண்டனி படத்தோட டீம் தான் இருக்காங்க. வணக்கம் ஜெயவேல் சார். வணக்கம். வணக்கம் சௌந்தர் சார். வணக்கம். வணக்கம் புவியார். வணக்கண்ணே. சூப்பர். என் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு படத்தோட ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ரேணிகுண்டான்னு ஒரு படம் முன்னாடி வந்துச்சு. நீங்க சொல்லுங்க, இந்த படம் எழுதுறதுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களை ப்ரொவோக் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட்? படம் எழுதுறது காரணம் என்னன்னா, ஒரு குடிசை தொழிலில் இப்போ சமுதாயத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் நான் துணிச்சலாக சொல்ல வந்திருக்கேன். அதோட தாக்கம் தான் எப்படி இருக்குன்றது தான் இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனியோட கதை. கேஸ்டிங் அப்படிங்கும்போது இவங்களை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக இது எழுதும்போதே, இந்த கதை எழுதும்போது சிறுவர்களுக்கான படன்றதை ஒரு நிர்ணயம் பண்ணேன். இதில் சூப்பர் சிங்கர் பூவியாரை கபீஸ் அவனை பார்க்கும்போதே அந்த ஒரு விஷயம், இது வந்து நான் 4 வருஷம் முன்னாடி எழுதின ஸ்கிரிப்ட். அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ணி அதில் மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்து அந்த பையனை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 2 ஆர்டிஸ்ட்டு சப்போர்ட் ஆர்டிஸ்ட் தான். அது எப்படினாலும் பண்ணலான்றதுல ஒரு விஷயமா பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, அதுதான். சூப்பர். சௌந்தர் சார், கதையை கேட்ட உடனே உங்களுக்கு ஒன்று தோணிருக்கும். ஏன்னா நிறைய கதைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய கதைகள் வந்திருக்கும். பட் இந்த கதையை நான் சூஸ் பண்ணணும்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னது? சோசியலி ரெஸ்பான்சிபிள். எந்த வகையில்? இந்த படம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த, ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுது. ஓகே. தைரியமாக பேசுது. ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற அரசியல்வாதியையும் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற காவல்துறை அதிகாரியும் எதிர்த்து கேள்வி கேட்குது. ஓகே. எனக்கு வந்து எப்போவுமே சினிமா பிடிக்கும். சினிமாவுக்கு மேலே பொது உடைமை ரொம்ப பிடிக்கும். ஓ, ஓகே. ஆமாம். நம்ம எப்போவுமே நம்மளை பார்த்து ஒருத்தவங்க நல்லா வரலன்னா கூட பரவாயில்ல, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். நிறைய போலீஸ் கதாபாத்திரங்கள் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்னனால சொல்ல, ரைட்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து தான் சமுத்திரகனி சார் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் அஃபிஷியரை வந்து நீங்கள் அகெயின்ஸ்டாக தான் போகிறீங்க. அப்படிங்கும்போது நான் இந்த விஷயங்களை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன், இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கான்ஸ்டபிளும் எப்படி இருப்பாங்கன்னு பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய மேப்லாம் போட்டு சார்ட்லாம் போட்டு கடுமையாக உழைச்சி ஒரு அதில் எதுவுமே பண்ணல. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி நான் 4-5 படத்தில் கோப்பா பண்ணியிருக்கேன். 10 தலை அசிஸ்டன்ட் கமிஷனராக பண்ணியிருக்கேன். பிகில் அதில் இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு 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 லென்த்தாக பண்ணது ஒரு காப் வந்து துடிக்கும் கரங்கள் தான். அதுக்கப்புறம் நான் காப் பண்ண வேணாம், ஒரு மொனாட்டஸாக போயிட்டு இருக்குன்ட்டு வெயிட் பண்ணேன். நான் பொதுவாகவே ஜெகமே தந்திரத்துக்கு அப்புறம் படங்களே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் பர்சனலாக. எனக்கு நான் நிறைய படங்கள் பண்ணாலும் எனக்கான வெற்றி எனக்கு கிடைக்கல அப்படின்றது உண்மையாக இருந்துச்சு. எனக்கு பட்டுச்சு நம்ம இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும், இல்லை நம்ம இதை விட பெட்டராக ஒன்று பண்ணணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கதையில் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம சைன் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த கடந்த 2019 ஜெகமே தந்திரம் முடிஞ்சது, இப்போ 2025 வரைக்குமே நான் 3-4 படம் தான் பண்ணியிருக்கேன். 4 படமும் ஹீரோ இல்லைன்னா வில்லன் இப்படிதான் நடிச்சிருக்கேன். அப்போ கதாபாத்திரம் வேணான்ற முடிவுல இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நடிக்காம இருக்கும்போது தான் தலைவர் வந்தாரு. வந்துட்டு ஒரு கதை சொன்னாரு, புதுமுக இயக்குனர். எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு டக்குன்னு வரல, சட்டுன்னு வரல. ஆனாலும் சினிமா பின்புலம் இல்லாத ஒரு கிரியேட்டர், எனக்கு அதுவே ஆச்சரியமாவும் இருந்துச்சு, ஒரு கனெக்டாகவும் இருந்தது. நாங்களுமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ல தான் எங்க லைஃப் ஆரம்பிச்சோம். நானு, மணிகண்டன், காக்கமுட்டை டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ், விஜய் சேதுபதி, நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் தயாரிச்சு நாங்களே நடிச்சு நாங்களே இது பண்ணி தான் வந்தோம். அப்போ அந்த கனெக்ட் இருந்துச்சு. சரி சொல்லுங்க கேட்போன்னு. கேட்டதோட மட்டும் இல்லாம அவர் எடுத்த படத்தை போட்டும் காமிச்சாரு. கொஞ்சம் அப்படியே அந்த 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 கதையோட விஷயத்த நாட்டு புரிஞ்சோடனே நான் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமா எந்த படமும் சைன் பண்ணாம இருக்கும்போது நான் பண்றேன்ட்டு இவ்வளவு தாடி வச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து படம் யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் நோ சொல்ல முடியாது. எனக்கு அந்த டைம்ல நோ சொல்ல தெரியாது. இப்போ அதனால சார் நான் வேற ஒரு படத்துக்கு தாடி வளர்த்துக்கிட்டுன்னு போய் சொல்லிடுவேன். அப்போ அந்த நோ சொல்ல தெரியாதனாலதான் சில ராங் டிசிஷன் எடுத்து, அது ராங்னு சொல்ல முடியாது.
அது நம்ம நடிகனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். கரெக்ட். அப்போ நம்மளை நம்பி ஒரு டைரக்டர் ஒரு டெக்னீஷியன் வாய்ப்பு கொடுக்கும்போது அப்படி நோ சொல்ல முடியும். நான்லாம் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக நடிச்சு ஃபர்ஸ்ட் படம் வேட்டை. எனக்கு தெரியும் ஒரு ஃப்ரேம்ல நமக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் க்ளோஸ் அப் ஷாட் வரணும்னு நான்லாம் ஏங்கியிருக்கேன். ஆமா பல கண்டிப்பா. வருஷமா ஏங்கியிருக்கேன். அப்படி வரும்போது நான் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் அதுதான். ஆனா ஒரு டைமுக்கு மேல நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்ல. ஆ அதனால நான் முடிவு பண்ணேன். புவியார் வணக்கம். சொல்லுங்க. நிறைய ரசிச்சிருக்கோம், கொஞ்சம் நெஞ்சனா இல்ல, அதிகப்படியாக ரசிச்சிருக்கோம். இந்த படத்துல ரொம்ப அழகா நடிச்சிருக்கீங்க. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது முழு படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனம் பண்ணலாம். ஓகேவா? இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன உள்வாங்கிக்கிட்டீங்க? ஆக்சுவலா அந்த கதை சொல்லும்போது நான் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பையன் சொன்னா இவன் வரும் கவுண்டர் வராங்க. இப்ப என்ன இது இங்கிலீஷ் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு கவுண்டர் வருவாங்க. இப்ப இருந்ததை விட சின்ன பையன். இப்ப இருந்தோட சின்ன பையன். அப்போ ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனா எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு. ம் அப்ப வந்து எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு மாதிரி விளையாட்டு மைண்டு. ம் விளையாடணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்ற ஒரு விளையாட்டு மைண்டு. ஆனா கதை சொல்லும்போது நான் வந்து அந்த கதை தாண்டி வேற எதுவுமே என்னால யோசிக்கவே முடியல அந்த டைம்ல. எனக்கு சொல்லும்போது அப்படி சொன்னாரு. ஓகே. அது கதை சொல்லும்போது ஸ்பார்க் வரும்னு சொன்னாங்க. சொல்லும்போது அப்படி சொன்னா போல. ஆ அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கழிச்சு பண்ண போறோம் அப்படின்றது சொல்லும்போது இன்னும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஓகே. 4 வருஷம் பிரேக்ல நம்மளுக்கு நிறைய நடந்துருச்சு. ம் நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வருவாரா நம்ம கிட்ட? ஏன் அப்படின்னா என்னோட பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்துருச்சு. 4 வருஷம் கழிச்சு பண்ணா நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விடாப்பிடியா இருந்து எனக்கு இந்த கதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவன் அண்ணன். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. சூப்பர். அது ஜெயவன் அண்ணனை பற்றி சொன்னோம் என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே உழைச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு டேரக்டரா இல்லாம ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒரு ப்ரொடக்ஷனாவோ ஒரு இதுவாகவோ இப்போ இங்க நடக்கிற ஒரு ப்ரொமோஷன் கூட அவர் உழைச்சது தான். எங்களோட எதுவுமே கிடையாது. இப்போ நாங்க இங்க 3 பேர் இங்க பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு அவர் மட்டும் தான் காரணம். சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த படத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட கதை மேலே எங்களுக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை இருக்கு. ம் எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், வர தலைமுறைகளா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த இந்த இதை பார்த்துட்டு ஒன்று கத்துப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு ஒன்று நடக்கும். ம் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு கதை மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. எடுத்த அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துட்டோம். ஸோ எல்லாருமே வந்து வெயிட்டிங்ல இருக்கோம். எப்போ அந்த அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகும், நாங்கள் எப்போ ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்ப்போம், அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்றதாரு. சூப்பர் சூப்பர். ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ரேணிகுண்டா வந்து எனக்கு பர்சனலாக ரேணிகுண்டா பிடிச்ச படம். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அப்போ இருந்த ஒரு ஜென்ரேஷனில் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. அது வேறு விதமாக போய் நிற்கும். இவங்க 3 பேரும் பண்ணுறதை பார்க்கும்போது அந்த 3 பேர் மாதிரியே தெரிஞ்சிச்சு. ரொம்ப பிளான்டாக மர்டர்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துச்சுல்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இதே இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. கண்டிப்பா இது எங்கேயாவது தப்பாக டீச் ஆகிடாதா? கண்டிப்பா ஆகாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பசங்க கத்தி எடுத்ததா நிறைய கமெண்ட் கூட படிச்சிருந்தேன் நான் ட்ரெய்லர்ல. கத்தியை எடுத்தாங்க. ஆனா அந்த கத்தியை எடுக்க வச்சது யாரு? அதுதான் இந்த ராம் அப்துல் ஆண்டனியோட விடை. ஓகே ஓகே. ஒரு மனிதன் வந்து கத்தி எடுக்கிறான்னா அவனோட பின்புலம் என்ன? எதுக்காக எடுக்க வச்சது இந்த சொசைட்டி? அந்த சொசைட்டியை திருத்தத்துக்காக ஒரு விஷயத்துக்கு போராடுறதுக்காக பண்ற குற்றவாளிகள் தான் இந்த 3 ராம் அப்துல் ஆண்டனி. இதோட ஆன்சர் தான் அக்டோபர் 31 அத ரொம்ப கதையை நான் கேட்க மாட்டேன். அதோட சர்ப்ரைஸ் நாங்களும் எனக்கு சொல்ல மாட்டோம். அதாவது இது முழுக்க ஒரு கற்பனைங்க. சினிமாங்கிறதே கற்பனை தான். கற்பனையா உண்மை சம்பவமா? இல்ல இது கற்பனை தான். இல்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறாரு. பிரச்சனையை தாங்க பேசுறாரு. அந்த ஒரு பிரச்சனையை பிரச்சனையை கற்பனையை கிரியேட் ஆமா ஆமா ஒரு பிரச்சனை அவர் பார்த்திருக்காரு. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும், இந்த பொதுமக்கள் மத்தியில் எப்படி கொண்டு வரணும் போது ஒரு கரு உருவாகும். கண்டிப்பா அது கரு தான். அதுதான் சோசியலி ரெஸ்பான்சிபிள். ஓகே. அதுக்கான சொல்யூஷன் சொல்லிருக்கீங்களா படத்துல? சொல்லிருக்கா சொல்யூஷன். ஆமா பாருங்க எல்லாத்துக்கும் ஓகே. இல்ல அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு முடிக்கிறீங்களா? அதான் இப்போ நீங்க ஃபாரின்ல ஹாலிவுட் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய சைக்கோஸ்லாம் வந்து சீரியல் கில்லர்ஸ் மூவிஸ்லாம் நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு. இது குழந்தைகள் பார்க்கும்போது அதாவது தப்பான உதாரணமா போயிடும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு வரக்கூடாதுன்றதுக்காக தான் படம் எடுத்திருக்காரு. இளைஞர்கள் கையில கத்தி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதையும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்படி பரவாயில்ல, போல்டா சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. நம்ம சங்கர் சார் படம், முருகதாஸ் சார் படம் தான் இந்த மாதிரி இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும்,
மக்களுக்கு ஆமா சோசியலி ரெஸ்பான்சிபிள் இருக்கும், ஒரு மெசேஜும் இருக்கும். அது கான்பிடண்டா சொல்லுவாங்க. ஊழல் எதிர்க்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு பெரிய நாட்டுக்காக போராடுற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா இருக்கட்டும், ஒரு தவறை தட்டி கேட்கிற சூப்பர் ஹீரோவா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. இதுல அவ்வளவு அழகா நீங்க டைட்டில் பாத்தீங்கன்னாவே தெரியும், அந்த ராம்க்கு ஒரு முஸ்லீமோட அந்த பிறை இருக்கும், அப்துல்லாவுக்கு ஒரு ஜீசஸோட அந்த கிராஸ் இருக்கும், ஆண்டனிக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்ம சிவனோட ருத்ராஜ் இருக்கும். இவ்வளவு டீடைலா அந்த மனுஷன் பண்ணி இதுவே ஒரு ப்ரொமோஷனாங்கிறது தான். ஆக்சுவலா டைட்டில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியற மாதிரி இருக்கணும், புரியுற மாதிரி இருக்கணும், ஃபைன், அது குட் தான். பட் இதுவே ஒரு ப்ரொமோஷனுக்காக எடுத்தக்கூடிய ஒரு முடிவோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இது இது இன்னொரு விஷயம், அதுல நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இது மதங்கள் கிடையாது, மனித நேயன்றதை அங்க காமிச்சிருப்பேன். அது எல்லா பேருமே ஒரு சிம்பிள் தான் தவிர ஒரு மனித நேயன்றதை காமிச்சிருப்பேன். அது நல்ல விஷயம் தான். நான் என்னோட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத தலைவர் ராம் அப்துல்லா ஆண்டனி சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஆரம்பிச்சதுனால உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்டே ஆகணும். தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விமர்சனம் கரூர் இஷ்யூக்கு அப்புறம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நீதிமன்றத்துல இருக்கு. ஓகே, இங்க நம்ம பேசுறதுனால ஒன்னும் அது பெருசா ஆயிட போகுது. மழைக்காக எல்லாருமே போய் நிக்கிறாங்க, எல்லாருமே போயிட்டு அங்க மக்களை சந்திக்கிறாங்க, ஆனா நீங்க எங்கேயுமே போகலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்ன்றதுக்கு 2-3 யுக்திகள் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு பெரிய ஒரு டிராஜடி நடந்து கிடக்கும்போது இதுல இருந்து வெளிவந்து இந்த மக்களை எப்படி நம்ம அவங்களை சமாதானப்படுத்துறது, அவங்களை எப்படி சரி பண்றதுன்றதுல இருந்து வெளில வரத்துக்கே ஒரு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்படும். சரிங்களா? அப்போ அதுக்கு தலைவன் நீங்க வெளியே வந்து கண்டிப்பா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா தொண்டர்கள் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் எங்கேயுமே தெரியலையே, அது எதனாலங்க? அதுதான் சொல்றேன், நீங்க பாக்கல, உங்க கண்ணுக்கு தெரியல. நான் தொடர்ச்சியா சோஷியல் மீடியா பார்த்து தான் அதுதாங்க எங்க பண்ணலன்னு யார் சொல்றா? அதனால நீங்க குற்றச்சாட்டு யார் வேணாலும் யார் மேலதான் வைக்கலாம். உங்க மேல மட்டும் அதுதாங்க, நீங்க எப்பவுமே காய்ச்ச மரம் கல்லடிப்படும். ஒரு நம்ம இங்க ஒரு ஆளுமையா இருக்கிற ஒரு இடத்துல இன்னொரு ஆளுமை வரும் பொழுது அந்த ஆளுமையை காலி பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கு மக்கள் மட்டும்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். 2026ல நீங்க பாருங்க. கண்டிப்பா. இப்போ அதுக்குள்ள வரவே இல்லை. அதான் சொல்றேன், என்னுடைய கேள்வி என்னன்னா பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. அதுதாங்க சொல்றேன், நீங்க பொதுவா அதுக்கு ஆதாரம் வேணும்ல. இப்போ நீங்க தலைவர் வந்துதான் செய்யணும். இப்ப தலைவர் ஒரு வாட்டி வந்து போனனாலதான் இவ்வளவு சிக்கல்கள் ஆகுது. அது நீங்க விசாரிச்சுதான் சொல்லணும், யார் மேல தவறு இருக்கு, எங்க நடந்திருக்குன்றத நம்ம நீதிபதி சொல்லுவாங்க. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து தாண்டி மக்களுக்கான பிரச்சனைகளை களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு நம்ம நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இந்த பிரச்சனையை கரூர் மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தலைவர் என்ன இறங்கி செயல்படுவாரு. இப்போ சொல் அல்ல செயல். மக்களுக்கு ஒண்ணு தேவையா, மக்களுக்கு ஒரு பிரச்சனையா, அது சரி பண்ணணும், அவ்வளவுதானே. அது நடக்கும். கொஞ்சம் அது பொறுமையா இருங்க நீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. எப்படி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நடந்திருக்கு, மௌனமா இருக்காங்க எங்கேயுமே, ஆனா இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, தொடர்ச்சியா அந்த மௌனமே நீடிச்சிட்டு இருந்தா அது போகாது. அதான் சொல்ற, கரூர் மக்களை மறுபடியும் சந்திக்கும் போதுதான் அது மறுபடியும் நாங்க எங்க தலைவர் என்ன சொல்லிருக்காருன்னா, கரூர் மக்களை சந்தித்ததுக்கு அப்புறம் நாங்க மறுபடியும் தொடர்ந்து இயங்க ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாசம் இப்ப இன்னைக்கு 23ஆம் தேதி, 27 இன்னும் 4 நாள் இருக்கு. ஒரு மாசம் முடிச்சோடனே இன்னும் 1 நாள் 2 நாள்ல போய் தலைவர் பார்க்க போறாரு. மறுபடியும் மக்கள் பணி இன்னும் ஜோரா போக போகுது. மக்கள் பயணம், மக்களை சந்திக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. இந்த மழை காலங்கள்ல எங்க தலைவரை மட்டும் நீங்க குற்றச்சாட்டுனீங்க, வெளியே வரல, எங்க ஆட்கள் வரலன்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. நான் ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்றேன். கடந்த 75 வருஷமா மழையும் வருது, வெள்ளமும் வருது. நான் போன மாசம் ஆகஸ்ட்ல சொன்னேன், மழைக்காலம் வரப்போது, அதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லி. எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம வீட்டுல தண்ணி தேங்குறதோ, நம்ம ரோட்ல வந்து பல்ல ஒழுகுறது இருந்துட்டு தான் இருக்கு. இத நீங்க யாராவது இருங்க நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப ஒரு மனசாட்சியோட பேசணும். அதுதான் சொல்றேன், அது முழுமையா நடக்கல. அப்போ ஆட்சியாளர்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய ஆட்சிக்கு நாங்க வரணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா? ரொம்ப வேதனைக்கான விஷயம். நீங்க எங்க கையில ஆட்சியை கொடுத்துட்டு, எங்க தலைவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அப்ப நீங்க கேள்வி கேளுங்க. இப்ப ஆட்சியில இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன். அப்போ நான் வந்து கொஞ்சம் அதை கடந்து போகணும்னு நினைச்சேன். இப்போ நான் அதுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு ஆட்சியாளர்கள் பல வருஷமா ஆட்சி செய்து திரும்ப ஒரு நாள் மழை வந்தாலே இவ்வளவு தண்ணி தேங்குது, இவ்வளவு தண்ணி வீட்டுக்குள்ள வருது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ரோடு பாதிக்கப்படுது அப்படின்னா எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இது.
ஓகே, 2 ஆட்சிகளும். இப்போ நீங்க அந்த ஆட்சியாளரை கேள்வி கேட்பீங்களா? இதை சரி பண்றதுக்காக ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எனக்கு சினிமா வேணாம், குடும்பம் வேணாம், நான் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு ஒருத்தர் வரும்போது அவரை கேள்வி கேட்பீங்களா? இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு நிறைவு கிடைக்கும். ஓகே, நிறைய விஷயம் கற்றுப்பாங்க இளைஞர்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை கொண்டாடுவாங்க. அதுக்கு டெஃபினட்டாக இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியோட கிளைமேக்ஸ் சீனு இருக்கும். ஓகே. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அக்டோபர் 31 நாங்க என்ன கத்துக்கலாம்? ஆக்சுவலா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தாண்டி அடுத்து வரப்போற ஜெனரேஷனுக்காக தான் இந்த படம். அதனால வந்து ஃபேமிலியா என்ன இப்போ நீங்க ஒரு என்ன சொல்றேன்னா எல்லாரும் எதிர்பார்த்து போவாங்கல்ல, ஸோ அது வேண்டாம். ஸோ வந்து நீங்க செய்த போய் படத்தை பாருங்க, ஆனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும், அது இல்லாம இருக்காது. நீங்க படம் பார்க்கும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அது ஒரு உணர்வுபூர்வமா இருக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வருது. எதிர்பார்ப்பு இல்லாம இந்த படத்தை போய் பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஸோ நீங்க ஒரு எதிர்பார்ப்போட போங்க, படம் எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்போட போங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இறுதியா படத்துடைய பாடலோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மிக்சடு ஃப்ரைட் ரைஸா எப்போதும் ஒண்ணா இருப்போம், அட மில்க் ஷேக் பசங்களை தான் பக்கம் தூக்கி டிச்சு வீசுவோம், சங்கம் ஆடுவோம் நாங்க பொங்க ஆடுவோம், சங்கம் ஆடுவோம் நாங்க பொங்க ஆடுவோம், பிலிம் காட்டுவோம் அதை டைட்டா காட்டுவோம், தேடி வந்த தொப்பிக்கு ஒரு குல்லா மாட்டுவோம், அட எங்களை தூக்க ஸ்கெட்ச இல்ல, 2 புல்லா யாரும் இல்ல, ரக்கி பாய் சைடுல தான் ரங்கம் பண்ணுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. போடுறா. நைஸ் நைஸ் நைஸ். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ராம் அப்துல்லா ஆண்டனி மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லிட்டு தினமலர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி 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 நன்றி.